Hi friends, வணக்கம். வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய 5th லெசனை பார்க்க போகிறோம். இந்த 5th லெசனில் ஆல்ரெடி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட தொடர்ச்சி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு மரபியல், அதாவது மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். நாம் ஒவ்வொரு பாடத்தில் இருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறதுனால இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆபி ஜுவாலஜி, பிஜிடிஆபி ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு புக்கு ஃபுல்லாக படித்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்கும்போது அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா மனப்பாடம் பண்ணி படிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால் நாம் ஒவ்வொரு பாடத்துலையும் லைன் பை லைனாக வாசித்து அதுலேருந்து தான் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அதாவது புக் இன்சைட் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லைன் விடாமல் வாசித்து அதிலிருந்து கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை தவிர உங்களுக்கு கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதை படிச்சிங்கனாலே போதும், நீங்கள் 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். டிஎன்ஏவின் ஒரு இழையிலிருந்து ஆர்என்ஏ இழைக்கு செய்திகள் நகலெடுக்கப்படும் செயல்முறைக்கு என்ன பெயர்? படியெடுத்தல், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன். படியெடுத்தல் அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் நிகழ்வு எந்த நொதியின் முன்னிலையில் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ். படியெடுத்தல் அலகு அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் எத்தனை பகுதிகளால் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 3 பகுதிகள். என்னென்னு பார்த்தோம்னா ஊக்குவிப்பான், அமைப்பு மரபணு மற்றும் நிறைவி, அதாவது ப்ரோமோட்டார்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்ட் டெர்மினேட்டார். ஊக்குவிப்பான் எந்த பகுதியில் அமைந்துள்ளது, அதாவது ப்ரோமோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 5 முனையை ஒட்டி அமைந்திருக்கிறது. அதாவது இதில் வந்து 5-3 டைரக்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா இது 5 முனையை ஒட்டி, அதாவது லொக்கேட்டட் டுவார்ட்ஸ் த 5 எண்டு. ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதிக்கான பிணைப்பு இடத்தை அளிக்கும் டிஎன்ஏ தொடருக்கு என்ன பெயர்? ஊக்குவிப்பான், அதாவது ப்ரோமோட்டார்ஸ். படியெடுத்தல் அலகில் அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டேஷ் இருப்பதால் தான் வார்ப்புரு மற்றும் குறியீட்டு இழைகள் தெளிவாகின்றன. என்னன்னு பார்த்தோம்னா ஊக்குவிப்பான் இருப்பதால் தான் இந்த வார்ப்புருவும் அதாவது டெம்ப்ளேட் மற்றும் கோடிங் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகின்றன. குறியீட்டு இழையின் அதாவது கோடிங் ஸ்ட்ராண்ட்ஸில் பார்த்தோம்னா 3 முனையில் அமைந்துள்ளது எது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைவி, அதாவது டெர்மினேட்டார். அதாவது 5th எண்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரோமோட்டார்ஸும் 3 எண்டில் வந்து பார்த்தோன்னா நிறைவியும், அதாவது டெர்மினேட்டாரும் அமைந்திருக்கிறது. யூகேரியட்டுகளில் ஊக்குவிப்பான் பகுதியில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுவது எது? அடினைன் மற்றும் தைமின். யூகேரியட்டுகளில் ஊக்குவிப்பான் பகுதியில் அடினைன் மற்றும் தைமின் அதிக எண்ணிக்கையில் உள்ள இப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டாட்டா பெட்டி, அதாவது டாட்டா பாக்ஸ் அல்லது கோல்பெர்க் ஓக்னஸ் பெட்டி என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ப்ரோகேரியட்டுகளில் ஊக்குவிப்பான் பகுதியில் அடினைன் மற்றும் தைமின் அதிக எண்ணிக்கையில் உள்ள இப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லாஸ்ட்டாக பார்த்தோன்னா யூகேரியட்டுகளில் இந்த மாதிரி அதாவது யூகேரியட்டுகளில் ஊக்குவிப்பான் பகுதியில் அடினைன் மற்றும் தைமின் அதிக எண்ணிக்கையில் உள்ள பகுதி வந்து பார்த்தோன்னா இந்த டாட்டா பெட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ப்ரோகேரியட்டுகளில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஊக்குவிப்பான் பகுதியில் அடினைன் மற்றும் தைமின் அதிக எண்ணிக்கையில் உள்ள இப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிப்னோ பெட்டி என்று அழைக்கிறது, அது பிரிப்னோ பாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. 3-5 துருவத்துவம் பெற்ற இழைக்கு என்ன பெயர்? அதாவது டைரக்ஷன் 3-5 டைரக்ஷன் பெற்ற இழைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா வார்ப்புரு இழை, அதாவது டெம்ப்ளேட் என்று பெயர். 5-3 துருவத்துவம், அதாவது 5-3 டைரக்ஷன் கொண்ட இன்னொரு இழையில் தைமினுக்கு பதில் யுரேசில் உள்ள ஆர்என்ஏ வரிசை காணப்படும் இழைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா குறியீட்டு இழை, அதாவது கோடிங் ஸ்ட்ராண்ட் என்று பெயர்.
யூகேரியேட்டுகளில் அமைப்பு மரபணுக்கள் எப்படி காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மோனோசிஸ்ட்ரானிக். புரோகேரியேட்டுகளில் அமைப்பு மரபணுக்கள் எப்படி காணப்படுகிறது, அதாவது ஸ்ட்ரக்சரல் ஜீன் எப்படி காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாலிசிஸ்ட்ரானிக். இதில் வந்து பார்த்தோன்னா யூகேரியேட்டில் வந்து பார்த்தோன்னா மோனோசிஸ்ட்ரானிக்கும் புரோகேரியேட்டுகளில் வந்து பார்த்தோன்னா பாலிசிஸ்ட்ரானிக்காக காணப்படுகிறது. அதாவது அமைப்பு மரபணுக்கள் வந்து பார்த்தோன்னா பாலிசிஸ்ட்ரானிக் அமைப்பாக காணப்படுகிறது. நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தோன்னா ஹேண்ட் ரைட்டிங்லேயே நம்ம கையாலேயே எழுதி அதை அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா அது வந்து சிலருக்கு வந்து புரியாமல் போயிடுது. ஏன்னா சில எழுத்துக்கள் வந்து பிழையாயிடும். அதனால் நம்ம வந்து டைப் பண்ணியே போடுறோம். அதனால் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம், அதுக்கு ஒரு பலனாகவும் இருக்கணும். ஏன்னா இது மூலிமா நம்ம வந்து யூடியூப் மூலிமா எந்த வருமானமும் நமக்கு வர்றது கிடையாது. நம்ம படிக்கணும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. யூகேரியேட்டுகளில் ஒவ்வொரு தூது ஆர்என்ஏவும் எத்தனை மரபணுவை தாங்கியுள்ளன, அதாவது எம்ஆர்என்ஏ வந்து பார்த்தோன்னா எத்தனை மரபணுவை தாங்கியுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு மரபணுவை மட்டும். அதாவது ஏன்னு பார்த்தோம்னா மோனோசிஸ்ட்ரானிக்காக இருக்கிறதுனால இது ஒரே ஒரு மரபணுவை மட்டும் பெற்றிருக்கிறது. படியெடுத்தல், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் தொடங்குவதற்கு முன்பு மரபணுவின் முன்பகுதியில் உள்ள ஊக்குவிப்பானுடன் பிணைவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ். புரோகேரியேட்டான பாக்டீரியாவின் ஆர்என்ஏ பாலிமரேஸில் உள்ள முக்கிய உட்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கிய நொதி, அதாவது கோர் என்சைம் மற்றும் சிக்மா துணை அலகு, அதாவது சிக்மா சப்யூனிட்ஸ். புரோகேரியேட்டான பாக்டீரியாவின் ஆர்என்ஏ பாலிமரேஸில் உள்ள முக்கிய நொதி, அதாவது கோர் என்சைம் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்என்ஏ உற்பத்திக்கு பயன்படுகிறது, அதாவது ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஆர்என்ஏவில் கொண்டை ஊசி வளைவு, அதாவது ஹேர்பின் லைக் ஸ்ட்ரக்சரை உருவாக்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைவி, அதாவது டெர்மினேட்டார். புரோகேரியேட்டில் படியெடுத்தல் நிகழ்வை நிறைவு செய்யும் நிறைவியின் துணை அலகின் முழுமையான செயல்பாட்டிற்கு தேவைப்படும் புரதம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரோ புரதம். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. புரோகேரியேட்டுகளில் எத்தனை வகையான ஆர்என்ஏக்கள் காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா 3. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏ, அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, ரிபோசோமல் ஆர்என்ஏ. புரோகேரியேட்டுகளில் வார்ப்புருவாக செயல்படும் ஆர்என்ஏ எது அப்படின்னு பார்த்தோம்னா தூது ஆர்என்ஏ, அதாவது எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ. புரோகேரியேட்டுகளில் மரபணுவின் முக்கிய குறியீட்டை படிப்பதற்கும் அமினோ அமிலங்களை கொண்டு வருவதற்கும் பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கடத்து ஆர்என்ஏ, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. புரோகேரியேட்டுகளில் அமைப்பு மற்றும் வினைமாற்றியாக செயல்படுவது எது, அதாவது ஸ்ட்ரக்சர் அண்ட் கேட்டலைட்டிக் ரோலாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரிபோசோமல் ஆர்என்ஏ, அதாவது ரிபோசோம் ஆர்என்ஏ. படியெடுத்தல், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் தொடங்கப்பட்டதும் நியூக்ளியோடைடுகளை டேஷோடு அடுத்தடுத்து இணைப்பதன் மூலம் பாலிமரேஸ் ஆர்என்ஏவின் நீளத்தை அதிகரிக்கிறது. என்னன்னு பார்த்தோம்னா வளரும் ஆர்என்ஏவோடு இணைப்பதால் பாலிமரேஸ் ஆர்என்ஏவின் நீளத்தை அதிகரிக்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நம்ம ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறதுனால இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தோன்னா புக்கை எப்படி வேணாலும் படித்தாலும் அது நமக்கு ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி கொஷின்ஸ் மாதிரி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்லோட் ஆகிடும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.